This video sponsored by BuyMote. BuyMoteல நமக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா groceries இருக்கு. நம்ம எது வேணுமோ அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நியூவா வரவங்களுக்கு வெல்கம் கிட் இருக்கு. அது ரொம்பவே மட்டன் தண்ணி குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 1 கைப்பிடி அளவு பூண்டு, ஒரு பெரிய சைஸ் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. சூடு ஆறுனதுக்கப்புறம் இது நம்ம அரைக்க போகிறோம், அதனால வதக்கி வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த தக்காளி வெங்காயம் வதக்குன அந்த ஆயில் அப்படியே இருக்கும், அதுலேயே மட்டன் போட்டுக்கோங்க. மட்டன் ஆட் பண்ணிட்டு மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு, கறி மசால் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மட்டன்லேருந்து நல்லா தண்ணி விட்டதுக்கப்புறம் மட்டன் மசாலா 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது நல்லா கிளறி விட்டுட்டு பெரிய டம்ளரில் தண்ணி 1 டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க, அது கொதிச்சிட்டு இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம குழம்புக்கு தேவையான பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 1/2 மூடி தேங்காய், இஞ்சி 2 துண்டு, மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், பொட்டுக்கடலை 1/2 கைப்பிடி அளவு, பட்டை சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், சின்ன ஸ்பூன் எல்லாம் போட்டு லைட் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கோங்க. இதை குழம்புல ஊற்றிடலாம், குழம்பு நல்லா கொதிக்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு அதெல்லாம் போட்டு அதையும் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி விட்டு 4 விசில் விட்டிங்கன்னா குழம்பு ரெடி.